தமிழால் இணைந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நீங்க வீடியோஸ்ல கலரா அந்த ஸ்ட்ரிப் லைட் யூஸ் பண்றீங்களா, அதே மாதிரியே பட்ஜெட்ல ஒரு சூப்பரான ஸ்ட்ரிப் லைட் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த வீடியோ. 300 ரூபாயில ஒரு சூப்பரான ஸ்ட்ரிப் லைட்டை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்ட்ரிப் லைட்டால நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வீட்டுல ஒரு டெஸ்கையோ அப்படி இல்லை அப்படின்னா டிவிக்கு பேக்ரவுண்ட்ல இல்ல பெட்ல இல்ல உங்களோட சாமி ரூமை வந்து டெக்கரேட் பண்றதுக்கு இந்த ஸ்ட்ரிப் லைட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். அதுல 300 ரூபாயில ஒரு சூப்பரான ஸ்ட்ரிப் லைட் தான் நாம இந்த வீடியோல அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பத்தியான உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த ஸ்ட்ரிப் லைட்டை வந்து நான் வந்து ஒரு ரீட்டைல் ஸ்டோர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இதனோட ப்ரைஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா 300 வரைக்கும் வருது. அண்ட் இந்த ஸ்ட்ரிப் லைட் வந்து ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. அதனோட பெஸ்ட் பை லிங்க்கு வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூட வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரிப் லைட் வந்து நிறைய ப்ரைஸ் வேரியண்ட்டில் வருது. நிறைய பிராண்டட் ஸ்ட்ரிப் லைட்ஸ் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு பெஸ்ட் பை லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பிராண்டட் லைட்ஸ் வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க் மூலிமா வாங்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரிப் லைட்டோட பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸ்ட்ரிப் லைட் பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிப் லைட் வந்து ஒரு ரோலில் வந்து வந்துடுது. அதற்கூடவே உங்களுக்கு ஸ்ட்ரிப் லைட்ஸை அடாப்டரில் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதன் கூடவே உங்களுக்கு இந்த ஸ்ட்ரிப் லைட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மூணும் தான் வந்து இந்த ஸ்ட்ரிப் லைட் பாக்ஸ்குள்ளே வந்து வந்திருக்கு. அண்ட் ஸ்ட்ரிப் லைட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ரைஸ் வேரியண்ட், அதாவது நம்ம எந்த விலை கொடுத்து வாங்குறோமோ அதற்கு தகுந்தவர் போலவே அதனோட குவாலிட்டி வந்து டிஃபர் ஆகும். உங்களோட நீட் என்னவோ அதற்கு தகுந்த மாதிரி வாங்குங்க. அதாவது உங்களோட நீட் வந்து ரொம்ப லாங் யூஸ் வேணும் அப்படின்னா அதற்கு தகுந்தாற் போல் ஒரு ப்ரைஸ் போட்டு ஒரு பிராண்டடான ஒரு ஸ்ட்ரிப் லைட் வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை நான் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க வந்து மீடியம் ரேஞ்ச், அதாவது ஒரு 300 இல்லை 400 வந்து இந்த மல்டி ஸ்ட்ரிப் லைட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரிப் லைட்டை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிப் லைட்ல வந்து நீங்க கனெக்டரை பேஸ்ட் பண்றதுக்கான, அதாவது பிளக் பண்றதுக்கான ஒரு போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல வந்து இந்த கனெக்டரை வந்து பிளக் பண்ணிருங்க. கனெக்டரை பிளக் பண்ணதுக்கு பிறகு கனெக்டரோட எண்டை வந்து உங்களோட அடாப்டர்லையோ இல்லை உங்களோட சுவிட்ச் பாக்ஸ்லையோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிருது. அண்ட் இந்த லைட்டை எப்படி ரிமோட் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமோட்லேயும் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்மூத் ஃபேட் அப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி இதனோட சென்சார் ஒர்க் ஆகுது, அதாவது ரிமோட்டுக்கும் ஸ்ட்ரிப் லைட்டுக்குமான சென்சார் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கனெக்டரில் இன்னொரு எண்டில் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அது மூலியமாக தான் இந்த ரிமோட் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ இந்த ஸ்ட்ரிப் லைட்டோட ப்ரிவ்யூ பார்க்கலாம், எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் இந்த ஸ்ட்ரிப் லைட்டோட ப்ரிவ்யூ. இந்த ஸ்ட்ரிப் லைட்டை உங்களுக்கு ஒட்டணும் அப்படின்னா பேக் சைடில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ரிப் லைட்டை ஒட்டுறதுக்கான ஒரு பேஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் ஒட்டிக்கலாம். உங்களுக்கு டேபிளில் வேணும் அப்படின்னாலும் ஒட்டிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு டிவி பேக்ரவுண்டில் இல்லை உங்கள் பெட்டுக்கு பேக் சைடில் ஒட்டணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஸ்ட்ரிப் லைட் வந்து ஒட்டிக்கலாம். பட் ஆனால் இந்த ஸ்டிக்கர் பேஸ்ட் வந்து உங்களுக்கு ஒன் டைம் யூஸபிள் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஒரு டைம் இந்த ஸ்ட்ரிப் லைட்டை வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் எடுத்துட்டு இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரிப் லைட் வந்து ஸ்ட்ராங்காக நிற்குமா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகமான விஷயம் தான். நீங்கள் அதற்கு தகுந்தாற் போல் பிளான் பண்ணிக்கிறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது போன்ற மேலும் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.